நண்பர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 79. சிறிய வீடும் இயற்கையும் ஆரோக்கியமும். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம வாழ்க்கைக்குரிய பழக்க வழக்கங்களாக, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களாக எதையெல்லாம் வைத்து கொண்டால் அது நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டு அது 80, 90, 120 வயசு வரைக்கும் ஒரு ஆரோக்கிய பழக்கமாக மாறி நம்மளுடைய ஆரோக்கிய பயணத்தை ஒரு வெற்றி பயணமாக ஆக்கிறதுக்கு உதவும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு. அப்போ அந்த வீட்டினால் நமக்கு எப்படி ஆரோக்கியம் மேம்படும், எப்படி எளிமையான சிறிய வீடுகள் நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் மனம் 2 ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே வீடு அப்படின்னா ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடு, நிறைய இடம், அதாவது ஹால்ஸு, பெட்ரூம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஹால்ஸு, பெரிய பெரிய பெட்ரூம்ஸு, அப்புறம் லாங், அதாவது ஒரு 50 சென்ட்டு, 25 சென்ட், 50 சென்ட், 100 சென்ட்டில் வீடு கட்டுறது. ஸோ ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் இடையில் பெரிய டிஸ்டன்ஸ். அப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த வீட்டில் வாழக்கூடியவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 பேர், 3 பேர், அதிகபட்சமாக 4 பேர். அப்போ இந்த 4 பேர், 3 பேர் வாழக்கூடிய அந்த வீட்டில் அதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சொஃபிஸ்டிகேட்டடு. அதே நேரத்தில் அதோடைய பரப்பளவு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸு, 50 சென்ட்டு, 100 சென்ட்டுங்கும் போது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் என்விரான்மெண்ட்டில் அது இருக்கும்போது உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை அது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை பல நேரங்களில் கொடுக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மனித வாழ்க்கையே பார்த்திங்கன்னா உறவுகளோடு பின்னி பிணைந்தது. ஆரோக்கியத்துக்கும் உடலினுடைய சோசியல் ரிலேஷன்ஷிப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. ஒரு வீட்டில் சிம்பிளான ஒரு சின்ன வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வீடுகளில் இருக்கக்கூடியவங்க நிஜமாகவே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருக்காங்கன்னா இல்லை. உடலுக்கும் மனதுக்கும் மெயின் விஷயம் ஹாப்பினஸ், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, ஒரு விதமான மன அழுத்தங்கள் இல்லாமல் வாழ்ந்தால்தான் மனித வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அதே நேரத்தில் மன ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கும். ஆனால் இதைய பல பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் எல்லாமே எக்ஸிபிஷனுங்கிற மாதிரிங்க, எல்லாத்துமே எக்ஸிபிட் பண்ணி தன்னை ஒரு பெரிய ஆளாக, ஸ்டேட்டஸில் ஒரு பெரிய ஆளாக, கௌரவத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் ஸ்டேட்டஸுக்காகவும் வீடுகளை கட்டி அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக பண்ணி கடைசியில் அது அவங்களுக்கு உண்மையான ஆரோக்கியத்தையும் உண்மையான மன மகிழ்ச்சியும் ஹாப்பியும் கொடுக்குதான்னா அப்படி பல நேரங்களில் இல்லைங்கிறது தான் உண்மை. நீங்கள் பிரச்சனைகள் எதனால் வருது, ஆரோக்கியம் எதனால் குறையுது அப்படின்னா பிரச்சனைகளும் ஆரோக்கியம் வருவதற்கான சூழல் நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ வீட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த சூழல்களை நம்ம ஒவ்வொரு விஷயமாக சரி செய்து வரணும். வீடு பெருசாக இருக்கிறதாலையோ அல்லது நிறைய சொஃபிஸ்டிகேஷன் இருக்கிறதுனாலையோ உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டுறாது. நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் ஹாப்பியாக, சந்தோஷமாக சின்ன சின்ன வீடுகளில் கூட இருந்திருக்காங்க. கிராமத்து வீடுகள், குடிசை வீடுகள்,
எளிமையான வீடுகள். அந்த காலத்தில் எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த எளிமையான வீடுகள், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹால், சின்ன ஆசாரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு கிச்சன், அதாவது அது கூட வெளியே தான் இருக்கும். ஒரே ஒரு ஆசாரம்ங்கிற மாதிரி ஒரு கால்மார் ஒன்று இருக்கும், மற்றது எல்லாமே வெளியே தான் இருக்கும். மிகப்பெரிய ஆட்கள் கூட அப்படி வாழ்ந்தாங்க. வீடுகளை ரொம்ப சின்னதாக சிம்பிளாக எளிமையாக வச்சுட்டு இருந்தாங்க. அது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தால் இந்த பின்னாடி தான் வந்து இந்த கல்ச்சர் பெரிய வீடுகளை கட்டுறது, அதே மாதிரி வந்து சொஃபஸ்டிகேஷனை அதிகப்படுத்துறதுன்னு வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, பல ஆரோக்கியம் இல்லாமல் அசௌகரியமாக மாற்றுறதுக்கு அது உதவுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளான வீடுகளில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். இருக்கிறது ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் அப்படிங்கும்போது, ஒரு சின்ன டைனிங் ஹாலும் போது, ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே பீப்புளுடைய பாண்டிங் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிஹேவியர் அப்சர்வேஷன்ஸு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு பாண்டிங், பிஹேவியர் அப்சர்வேஷன்ஸ், ஹெல்த்தில் ஒரு சிம்பிளிசிட்டி, ஹெல்த்தாக தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசுறது, இது எல்லாமே இந்த சிறிய சிறிய வீடுகளில் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது. இன்றைக்கி ரூம்ஸ் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்தாலும் ஒருத்தர் ஒரு மூலையில் கூப்பிட்றது இன்னொரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு காது கூட கேட்குறது இல்லை. அந்த அளவுக்கு பெருசாக டிஸ்டன்ஸாக கட்டிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட இன்னொருத்தரால் இமீடியட்டாக போய் பார்க்க முடியறதில்ல, முதலுதவி செய்ய முடியறதில்ல. அதே நேரத்தில் ஒன்றுக்கொன்று ஒரு இறுக்கம், மன மகிழ்ச்சி இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெரிய வீடுகளில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து சொஃபஸ்டிகேஷன் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒவ்வொரு பக்கம் தனி சிறை அல்லது தனி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய கண்டிஷன் கூட பார்க்கலாம். அப்போ எல்லாமே லோன்லினஸ், ஓவர் திங்கிங்க்கு அதிகமாக இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி லோன்லினஸ் அப்புறம் வந்து தனிமைக்கு இடம் கொடுக்கும்போது அது மன அழுத்தத்தை உருவாக்கி வியாதிகளை உருவாக்கும். இது வந்து பல விஐபிக்கள் வந்து பார்த்தது, சொன்னது, அவங்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. வீட்டை வந்து பெருசாக்கிறத விட வீட்டை குறுக்கி மனசை பெரிதாக்க, மனசு அகலமாக்கணும். வீட்டை வந்து பெருக்கிட்டு மனசை சுருக்குனா அதனால் வியாதிகளும் பிரச்சனைகளும் தான் வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி செய்ய வேண்டியது மனதை அகலமாக்கிறது, வீட்டை சிறிதாக்கிறது. அது வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் மன சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு அடிக்ட் மாதிரி நிறையா செல்ஃபோன்லேயே வந்து மூழ்கி இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறது, சாப்பிட்றது கூட அவங்கவுங்க ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு. ஸோ இதனால் ஒரு மனம் விட்டு ஒருத்தர் பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனைனா கூட இன்னொருத்தருக்கு தெரியறதில்ல, அதுக்குரிய முன்னெடுப்புகள் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி வந்து வீடுகள் பெருசாக இருந்தாலும் அந்த இயற்கையாக கிடைக்க வேண்டிய அந்த இயற்கையான விஷயங்கள், அதாவது நல்ல காற்று, நல்ல சூரிய ஒளி, நல்ல ஒரு தண்ணீர், அதே மாதிரி நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் வந்து காலத்துக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் உருவாகி அதுவே மைக்ரோ லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாள் மேக்ரோ லெவலில் வந்து 60 வயசுக்கு மேலேயே வந்து பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு ஏதோ வந்து வீட்டுக்காக சொல்கிறதுன்னு இல்லைங்க. வீடுங்கிறது வந்து
வாழக்கூடிய ஒரு நிம்மதிக்குரிய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கக்கூடிய இடம். ஆனால் அதில் பல நேரங்களில் இந்த அதாவது ப்ராடாக இருக்கக்கூடிய இந்த ரூமில் என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் தனித்தனி ஜெயில் மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கிய மனக்குறைபாடுகளையும் கண்டுபிடிக்க முடியறதில்லை. எமர்ஜென்சின்னா அவங்களுக்கு ஒரு ஆள் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குள்ளே கேட்குறதுக்குள்ளே அந்த மனிதர்கள் நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக ஆயிடுது. இதைத்தான் திரு சிவாஜி கணேசன், நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் அவரை போய் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வீடு கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லி பாரதி ராஜா சொல்கிறார். அதுக்கு வீட்டை சிறுசாக கட்டு, பெருசாக கட்டாத அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் பாரதி ராஜாவுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நான் வீட்டை ரொம்ப பெருசாக கட்டினதுனால எனக்கு ஹார்ட் பிரச்சனை வந்ததும் நான் எல்லாத்தோட பேரை சொல்லியும் கூப்பிட்டேன். ஆனால் யாருக்கும் நான் கூப்பிட்டது காது கேட்கலை. எல்லோரும் ஒவ்வொரு ரூமுகளில் இருந்தாங்க, டிஸ்டன்ஸில் இருந்தது, யாருக்கும் கேட்கல. நல்ல வேளை என் மனைவி கமலா அவர்கள் காப்பி கொண்டுட்டு என் பக்கத்தில் வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி அட்டாக் பிரச்சனை வந்ததுன்னு உடனே நோட்டீஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்ததுனால நான் பொழைச்சேன். இது எல்லாத்தோட வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. வீடுகளில் பெரியவங்க இருப்பாங்க, யாருக்கு வேணாலும் என்றைக்கு வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். ஸோ பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் அவங்க பிஹேவியர்ஸை, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை அல்லது அவங்களுடைய ஓவரால் பாடியை அப்பப்போ பார்க்கறது, கண்காணிக்கிறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிறிய வீடுன்னா எந்த ஒரு மனப்பிரச்சனையும் எந்த ஒரு இஷ்யூஸும் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்கஸ் பண்ணிக்கிறது முடியும். அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் சிறிய வீடுங்கும் போது ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். அந்த ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறதுக்கு அப்பப்போ வெளியே போக முடியும். தன்னைத்தானே ஒரு நல்ல சூரிய ஒளியிலையும் நல்ல காற்றுலேயும் நல்ல ஒரு எக்ஸ்போசர் என்விரான்மெண்ட்லேயும் தன்னை பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு பொதுவாக ஒரு க்ரீனரியை வெளியே வீட்டை பெருக்காமல் சுற்றியும் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு க்ரீனரியை வச்சு காற்றோட்டமாக வைத்து கொள்வது வீட்டுக்கு ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்கும். ஸோ எப்போவுமே வீடு என்பது சிறிய வீடாக இருக்கட்டும், மனது பெரிதாக இருக்கட்டும், அந்த சிறிய வீடு தான் உங்கள் ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்கை கொடுத்து, ஏதாவது பிரச்சனைனா கூட இமிடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து தற்காத்து கொள்ள வைக்கும், பாதுகாத்து கொள்ளும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, அதுதான் ஆரோக்கிய தேவையும் கூட. அந்த ஒவ்வொரு மனிதனும் வாழுவது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு தான். அதனால் இப்போ 50 சென்ட் 100 சென்டில் வீடு கட்டுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னா கூட, அதை தாண்டி ஹெல்த், ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்னு வரும்போது சிறிய வீடுகளுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால்தான் உலகம் பூரா நீங்கள் அந்த பெரிய ராஜா ராணிகளை தவிர்த்து மக்கள் சிறிய சிறிய வீடுகள் இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. அதனால் வீடுகளுக்கு, அதோடைய ஸ்டேட்டஸுக்கு, அதோடைய ஓவரால் டிஸ்டன்ஸுக்கு இடம் கொடுக்காமல் சிறிய சிறிய வீடுகளாக இருந்தாலும் அதில் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் ஒருத்தர் ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பாங்கும் இருந்தால்தான் நிச்சயமாக ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்க முடியும்.
இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 79. வீடுகளை சிறிதாக்குங்கள், மனதை பெரிதாக்குங்கள். ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 80 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 80, 79 இப்போ பார்த்துட்ருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு 80 வரப்போகுது. இந்த 79 எபிசோட்ஸும் நம்ம நலம், அரண், சூழல், மாமுக தமிழ் சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் வீடியோ செஷன்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த, அதை ஒரு பழக்க வழக்கமாக வைத்துக்கொள்ள இந்த சீரீஸ் உதவும். நன்றி, வணக்கம்.